ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 12, அதாவது நாளைக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் கும்பராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது, மீதி இருக்கக்கூடிய நாட்களை நீங்கள் எளிமையாக கடந்து வரத்துக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத பற்றியும், எந்தெந்த விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் 11ஆவதாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களே, சனி பகவானால் ஆளப்படக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரங்களில் கவனமாக தாங்க இருக்கணும். ஏன்னா இந்த வேளையில் நாளைக்கு ஏப்ரல் 12, 2026 அன்னைக்கு நிகழக்கூடிய கிரக மாற்றங்கள் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் 2 மற்றும் 3ஆம் இடங்களில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ இந்த மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனையும் கொடுக்கும். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பையும் கொடுக்க போகுது. ஸோ இதை நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க அப்படின்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா உங்களுடைய ராசி நாதனே சனீஸ்வர பகவான் தான். அவர் இப்போதைக்கு உங்களுடைய ராசியில் தான் பயணித்துட்ருக்காரு. ஸோ கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே தனித்துவம் கொண்டவர்கள். இவங்களுக்கு தனித்துவம் அதிகமாக இருக்கும். அதுலேயும் ஏப்ரல் 12க்கு பிறகு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட போகுது. என்னென்ன வகையில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களுடைய நீண்ட கால கனவு இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய அளவு ஒரு தொழிலில் முதலீடுகள் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் நிறைவேற போகுது. இல்லைனா ஏதாவது ஒரு பெரிய தொழிலில் முதலீடுகள் செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் யோசிக்கலாமா அப்படின்னு கூட உங்களுக்கு தோணும். ஆனால் அப்படி ஒரு வேளை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நேரத்தை வீணடிச்சிங்க அப்படின்னா அந்த வாய்ப்பு கண்டிப்பாக உங்களை விட்டு விலகி போயிடும். ஸோ இந்த காலகட்டங்களில் கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை நீங்கள் நழுக விடாதீங்க. கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய திறமையை உலகத்துக்கு வெளிக்காட்டுறதுக்கு ஒரு அடித்தளமாக இருக்கும். ஸோ அது ஒரு வாய்ப்பு. அதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் தான் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதா கெட்டது நடக்க போகுதா அப்படின்றதெல்லாம். ஸோ கும்பராசிக்காரங்க இந்த டைமில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக கையாள கற்றுக்கோங்க. அதில் லாபம் கிடைக்குதா நஷ்டம் கிடைக்குதா அப்படின்றத பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி கையாள போகிறீங்க, அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதே போல் குடும்பம் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது கட்டாயமாக இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல கிரகங்களுடைய தாக்கங்கள் இருக்குது அப்படின்றதுனால கும்பராசிக்காரங்க பேச்சில் அதிக கவனம் எடுக்கணும். நீங்கள் விளையாட்டாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவீங்க, அந்த ஒரு விஷயம் உங்களுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் விரிசலையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ நம்ம விளையாட்டுக்கு தான் சொன்னோம், ஜாலியாக தான் பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுதான் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளையும் தாக்கங்களையும் அந்த இடத்துல கொடுத்துருக்கும். குறிப்பாக தன வரவு வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட பணம் வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாத்தையுமே கடன் கொடுத்துக்கிட்டோ இல்லது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கடைசியாக உங்களுக்குன்னு ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி தான் யாருக்கும் கடனும் நீங்கள் கொடுக்கக்கூடாது, ஜாமீனும் போடக்கூடாது. இது எல்லாத்தையுமே முற்றிலுமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. இது உங்களுடைய நிம்மதியை குறைக்கிறதுக்கு செய்யக்கூடிய வழிமுறைகள். அதனால் இந்த விஷயத்துக்கெலாம் யாருக்குமே என்கரேஜ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு யாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க. அப்படி ஒருவேளை நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதனால் பாதிப்படைய போகிறதும் முழுக்க முழுக்க நீங்களாக தான் இருக்க போகிறீங்க. எல்லா வகையிலையுமே பாதிப்புகளாக நீங்கள் தான் பார்க்க போகிறீங்க. இதுதான் நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் சோதனையாக மாற்றிக்கிறீங்களா சாதனையாக மாற்றிக்கிறீங்களா அப்படின்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. பணப்புழக்கம் நல்லா தான் இருக்கும். அதாவது தேவையான அளவுக்கு உங்கள் கைக்கு பணம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த சேமிப்பு அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக கும்பராசி நேயர்கள்ட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நீங்கள் தான் அதிகமாக செலவு பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட சேமிப்பு அப்படின்றது நிச்சயம் இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா 3ஆம் இடத்து கிரகம் தான் இப்போ மாறப்போகுது. இந்த 3ஆம் இடத்து கிரகத்தினுடைய மாற்றங்களால் உங்களுக்கு ஒரு விதமான பயம் வரும். எல்லாமே செலவு பண்ணிகிட்டே இருக்கோமே, நம்மக்கிட்ட சேமிப்பு அப்படின்னு ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்தை நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. இல்லைனா ஏதாவது ஒரு வகையில் தயக்கம் உங்களுக்கு ஏற்படலாம். இந்த பயத்தை நீங்கள் தூக்கி போடுங்க. பயத்தை எல்லாம் தூக்கி போட்டு துணிச்சலோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஸோ கிடைக்கக்கூடிய வெற்றிகளை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது.
பயம் அப்படின்றது எப்போ உங்களுக்குள்ளே வந்துருச்சோ அப்போ நீங்களே வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ பயத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்களால் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும், உங்களாலையும் எல்லாத்தையும் வந்து செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையை கொண்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது தான் உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு நல்ல பிடிப்பானது கிடைக்கும். ஸோ வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை பார்த்தாச்சு, இனியும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் பார்த்து பயந்து ஒடுங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களோட லைஃப்பில் எதையுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ கும்பராசிக்காரங்க இந்த விஷயத்துலலாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு ஏப்ரல் 12க்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரகங்களுடைய மாற்றம் உங்களை ஒரு வெற்றியாளராக வந்து மாற்ற போகுது. அதுக்காக தான் உங்களை வந்து தயார்படுத்திகிட்டு இருக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் சாதிக்கிறதுக்கான சான்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா உங்களுடைய தயக்கத்தை எல்லாம் விட்டுட்டு வெளிவாங்க. வரக்கூடிய வாய்ப்பை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அதன் மூலமாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அந்த வாய்ப்பை மட்டும் விட்டுறாதீங்க. ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை வந்து சிறப்பாகிறதுக்கான வாய்ப்பாக கண்டிப்பாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் இன்னுமே உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களானது நடக்கிறதுக்கு என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மறக்காமல் நீங்கள் அந்த பரிகாரத்தையும் வழிபாடுகளையும் செய்யும் பொழுது கிரகத்தால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுக்குமே காரணமாக இருக்கக்கூடியதுன்னா கிரக நிலைகள் மட்டும்தான். அந்த கிரக நிலைகள் எப்போ மாறுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளும் வந்து மாறிட்டே தான் இருக்கும். ஸோ எல்லாரும் சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, அதே மாதிரி எல்லாரும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்க முடியாது. கிரக நிலைகள் மாறும் பொழுது அது ஒரு சுழற்சி மாதிரி தான். இன்பமும் துன்பமும் கலந்தது தான் ஒரு வாழ்க்கை அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இப்போது கும்பராசி நேயர்கள் இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் அதனுடைய தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இதை மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. மறக்காமல் செய்கிறத விட நம்பிக்கையோடு செய்யணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. கும்பராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே இறை நம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடியவங்க தான். இவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் முதல்ல அதை நம்பி செய்யுங்க. ஏன்னா எந்த ஒரு ஆன்மீக ரீதியாக நம்ம செய்யக்கூடிய செயலுக்குமே முதல்ல தேவைப்பட வேண்டியதுன்னா நம்பிக்கை மட்டும்தான். இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம செய்தும் பயன் கிடைக்காது, புண்ணியம் இல்லை. ஸோ இந்த பதிவில் நீங்கள் அதுக்கான ஒரு வழியை தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. கும்பராசி நேயர்கள் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு இது ஒரு சின்ன எளிமையான ஒரு பரிகாரம் தான். செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களானது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சனீஸ்வர பகவான் இந்த டைமில் பார்த்தீங்க உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க காத்துட்ருக்காரு. ஸோ சனிக்கிழமையில் நீங்கள் கருப்பு எள் கலந்த சாதத்தை காகத்துக்கு வைங்க, உங்களுடைய கைகளால் வைங்க. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய ராசிநாதனுடைய அருளை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பெற்று கொடுக்கும். இது வந்து சனி பகவானுடைய அருளாசியை பெறுவதற்குரிய எளிமையான பரிகாரம் தான். இதே வழிபாடு அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் கும்பராசி நேயர்கள் நீங்கள் விநாயகரை தான் வழிபாடு செய்யணும். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரிய தடைகள் இருக்கோ அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும். ஸோ விநாயகர் பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்தாலே போதும், எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இதை தாண்டி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரம் தான். இந்த 5 எழுத்துக்கு இணையான மந்திரம் கிடையவே கிடையாது. இந்த நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தை தினமுமே உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து சொல்லிகிட்டே இருங்க, நினச்சிட்டே இருங்க. 108 முறை வந்து ஒரு நாளைக்கு சொல்கிறது ரொம்ப நல்லது. அதாவது இது மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு மன குழப்பத்தை எல்லாம் போக்கி ஒரு தெளிவான மைண்டை வந்து கொடுக்கும். ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் உங்களுடைய மனசில் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். இறைவனை வந்து நம்பிக்கையோடு வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதற்கான முடிவுகள் தெரியும். அப்போது இந்த மாதிரி நல்ல தெளிவான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தையும் மறக்காமல் நீங்கள் செய்து பாருங்கள். ஸோ நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஓம் நமச்சிவாய அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். பதிவில் கும்பராசி நேர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏப்ரல் 12க்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்களை மட்டுமே வந்து சொல்லியிருக்கு.
ஸோ இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தினந்தோறுமே நம்மளுடைய சேனலில் நம்ம புதுசாக நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே இதில் இருக்கக்கூடிய பரிகாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் மறக்காமல் நம்பிக்கையோடு அந்த பரிகாரத்தையும் செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.